ஷேகர் ஷேகர் உனக்கு ட்ரிபிள் எக்ஸா? ஆமா. நான் நம்பர் 1. அட இது எது? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. மானோட தலை லைட் எரியறாரா? ஓடிட்டு வரற தாட்டில போகுது. எங்கடா ஓடுற? கையில பேக் தான் தூக்கிட்டு. பிக் ஜோக் இட்ஸ் a joke. அதுக்குள்ள போட்டு ஓடுவீங்களா? தங்கதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. கிளிஸ்டா இவ்வளோ பெருசு இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ணும்போது குழுமன் வந்துருச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம வந்து புதுசாக அமேசான் வந்து புதுசாக நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆஃபீஸ்க்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அமேசான் வந்து. அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றிலாம் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்டுங்கிறது 1-2 ப்ராடக்ட் இல்லைங்க, ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஆமாம், இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாங்களா? ஸ்க்ராட்ச்லேருந்து போச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஓரமாக இப்போ அந்த பக்கம் முதல் ப்ராடக்ட் ஜார். அது இது ஜாரா? நண்பா இது ஜாரா வீடா சார்? இல்ல இதுதான் உங்க வீடா? ஆமா சார். இப்போதைக்கு இது வந்து நீங்க இந்த ஜார் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும், இதுக்குள்ள பருப்பு ஏதாவது ஜிம்மு போறீங்க நீங்களா, அதுக்குள்ள தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஜிம்மு போறது தட்டப்பயிர் நீங்க ஜார்ல போட்ட ஃபீல் இதுல உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து யாருக்கு அன்பளிப்புனா நம்ம வேணுக்கு. இது ஜார். இதுதான் ப்ராடக்ட்ல இருந்து ஒரு பெருசாக போட்டுருப்பாங்க. நீங்க அதை பார்த்தா வாங்கிருப்பீங்க. ஓ ஜார்னு அதை ஜார்னு நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஜிம் போகிற ஒருத்தருக்காக தான். இது என்னன்னா வாட்டர் பாட்டில் ஷேகர். சாரி. ஸோ இதை வந்து நம்ம விஷ்ணு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்ன இருக்கு பார்த்தா. வா, இது வந்து வந்ததுலேயே ஒரு உருப்படியான ப்ராடக்ட் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, மெட்டீரியல் நல்லா இருக்கு. சேகர் கேட்டில்ல எனக்கு தான் அது ஒரு பரவாயில்ல ப்ரோ. மொத்தம் நல்லா இருக்கு. ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஃபிக்ஸ் பண்ணி கையில் ப்ரோட்டீன் போட்டுக்கலாம். போட்டிக்கலாம். ஓ ஓகே. குளிக்கிட்டே இருக்கிறது 2-3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஓ ரைட். அடுத்து ஒரு குடம் ஒன்று இருக்கு. குடம்னே தெரியல. இதெல்லாம் குடம் இல்லை. இது எதுக்குன்னா இந்த ஃப்ளவர் பாட்டு. இது கிளாஸ்ல போய் ஒட்டி வச்சுட்டு இதுல நம்ம சொருவிக்கலாம். ஓ இது எப்படிங்க நான் சொல்றேன். இதை வந்து கிளாஸ்ல ஒட்டிக்கிற மெட்டீரியல். கிளாஸ்னா எனக்கு புரியல. கிளாஸ்ல தான் இப்படி ஒட்டிக்கிறது. ஓ ஓகே. ஒட்டிட்டு கிளாஸ்ல இதுக்குள்ள இப்படி வச்சு நம்ம இது வச்சுக்கலாம். சரி, அடுத்து இதுதான் நல்லதா இருப்பேன். அடுத்த ஜார் வந்துச்சுப்பா. இப்போ சின்ன ஜாரு. இதெல்லாம் வந்து ஜாடியா எல்லாம் நம்ம ஏமாத்துறானே செய்யறானுங்க. நானே விசித்திரமான ஆளு. ஏன்ட்ட விசித்திரமான கேள்லாம் கேட்குறேன். விஷ்ணு இது என்னன்னு சொல்லுவாங்க கரெக்டா? என்ன ஒரு டம்ளரா? டம்ளர் இல்லை, இன்னும் வேற ஏதாவது ஐடியா வரும்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? இது என்னதுடா? அது பெரிய சைஸ் கேப்சூல் மாதிரி குட்டு மும்பை அதை தெரியுது. என்னது? இது எதுக்கு? சாயங்காலம் மறக்குது, நல்ல காலம் மறக்குது. என்னது? வெள்ளரிக்காய். விஷ்ணு வெள்ளரிக்காயம்மா. அப்ப டூத் பேஸ்ட் பிரஷ் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கு. பேக் சைஸ்ல வச்சிருக்காங்க. ஒரு பொட்டி இருக்குது. என்ன பொட்டின்னு பார்ப்போம். சாக் பீஸ் பாக்ஸா? அப்படியே தெரியுது. இதுக்குள்ள என்ன இருக்கு? ஏய் லைட்டியா? லைட்டு. ஓ ஹேங்கிங் லைட் ஆடுது. சிவன் வந்து விட்ட அத்தியான பொருள். யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான். சென்சாரா? சென்சார் இல்லை, சென்சாயின். இவ்வளவு நாள் இல்ல தம்பி. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிவன் ஒன்று இருக்காரு.
சிவன் இருக்காரா? அந்த புகை வருமே அதுக்கா? இல்ல ப்ரோ, நீ நினைக்கிறதா இல்லை. மாத்திரணும். தண்ணி ஊற்றினா லைட் எரியும். இதில் வந்து தண்ணி ஊற்றினோம்னா சிவன் மண்டையில் வந்து லைட் எரியும். வந்து இதுக்குள்ள நம்ம எப்படி லைட் எரியுதுன்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணோம்னா சிவன் இந்த பக்கம். இப்போ சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம்னா சிவன் வந்து லைட் எரிவார். பார்க்கலாமா? இப்படியாச்சும் ஆஃபீஸில் பூஜை பண்ணுங்கடா. லைட் எரியாரா? ப்ராடக்ட் வந்து வருண் தான் என்னன்னு சொல்ல போறாரு. என்ன ப்ராடக்ட் என்னன்னு பார்த்து சொல்ல பார்க்கலாம். சின்ன வயசுல சொன்ன ஹெல்மெட் என்னடா இதை பார்த்தா அந்த கிட்னி கேப் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் இதெல்லாம் வீடியோல வரக்கூடாதுன்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ப்ரோ தலையில கம்சரா கூட சரியா இருக்கும். கரெக்டா இருக்கு பாத்தியா? என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ட்ரைனர். இல்ல வெஜிடபிள்ஸ் வந்து கழுவிட்டு வித்துக்கணும்னா எல்லாம் தண்ணி ரைஸ் நீங்க ரைஸும் போட்டுக்கலாம். ஓ அப்படியா? அரிசி வடிக்கிறது. மாட்டு அரிசி போட்டுருக்காங்க. கழுவிட்டு வடிக்கிறது. பொன்னி அரிசியில போனா வெளியே வந்துடும். பொன்னி டோர் அரிசி இது போட்டு கழிக்கலாம். டோர் அரிசி. அடுத்த ஜக்கு வந்துருச்சு. ஜக்கு ஜக்கு வந்து இது யுவர் ரிஜெக்டட். ஸோ இது யாரா இதுக்குள்ள போட்டு இதுதான் சாங். இதுக்குள்ள போட்டு வச்சிடுறீங்க. அடுத்துதான் என்னன்னா மானோட தலை. மானோட தலையா? அம்மா மக்களே பேச மாட்டேன். ஒன்றும் காணும். ஐயோ இங்கே சொல்ல கிடக்கும். ஹேங்கிங் மட்டும் தான் இருக்கு. பெருசா போச்சு. கொம்பு வந்துருச்சு மக்களே. அடுத்த கொம்பு வந்துருச்சு. தலை வரும்போது ஃபுல்லா ஃபிட் பண்ணி காட்டுறோம். எதுக்கு சார் இது? ஒரு இது டெக்கரேஷன் தான். இது அந்த இதுல எப்படி இருந்ததுன்னா ஒரு வால் ஃபுல்லா மாட்டுற மாதிரி இருந்தது. இவ்வளவு பெருசு இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ணும்போது குழுன்னு வந்துருச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. மொத்தம் எவ்வளவு ப்ரோ? விஷ்ணு இது என்னன்னு பாரு. இது என்னது ஃபர்ஸ்ட் சைட் கிட் மாதிரி இருக்கு. அந்த ரெயின் ப்ரூஃப் பேராசூட் மாதிரி இருக்கு. ஆமா, சித்தேஸ்வரில் போய் எதுக்கு பழைய குளிச்சிருக்கு. இது வந்து பேக்கு போடுறது. பேக் போடுற ரெயின் ஜாக்கெட். ரெயின் ஜாக்கெட்டா? ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதான். சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் புது புது வாங்கினா. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஆஃபீஸ் அலங்கரிக்கிறதுக்காக வாங்கப்பட்ட சீரியல் லைட். சீரியல் லைட் இது வந்து வருண் வந்து தலையில் ஃபர்ஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணிக்கிறதா? ஃபர்ஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணிக்கிறது. அருள் யாருக்கு தெரியும்? ஜாகின் ப்ளூஸா? வந்து துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண வாங்குறதுடா. துடைக்கிற துணியில் துடைச்சா போகாதான். வித்தியாசமான பொருள் தொடச்சிக்கலாம். ஃபைபர் கிளாத். இது இந்த ஜாமான் வளர்க்கும் போது டேபிள் துடைக்கிறதுக்கு. ஓ பரவாயில்லையே. வேலைக்கு இது என்றா அது கொஞ்சம் கூட அழுக போக மாட்டேங்க. எதுக்குன்னே தெரியுதுன்னா ஏதோ சரக்கு பாட்டில் மாதிரி இருக்குது. புரோட்டீன் டப்பா. குலாப் ஜாமுனா? இது வந்து டிஃப்ரெண்ட் சாக்லேட் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. உள்ளார ஆளுக்கு எடுங்க. இந்தாங்க கைஸ், நீங்க சாப்பிடுங்க. கேட்ச் சாப்பிடுங்க ஜாலியா. எல்லாரும் ஓப்பன். உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறா, நீ மட்டும் வயல் பண்ணிட்டேன். நாங்க எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஏதாவது சாக்லேட் தூக்கி போடுறேன். என்ன இது வேற பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்கமா எழுதி தரேன். அடுத்த வாட்டர் பாட்டில். இது சேகரா. இதான் நினைக்கிறேன். சேகரா.
என்னடா அது? தெரியலையே நண்பா. அது ABCD படிச்சிருக்கிறியா? பிரி எல்லாத்தையும் பிரி. பள்ளிக்கூடம் மேரிக்கிறியா? பள்ளிக்கூடமா ஓகே. இன்னொரு லெட்டர் மட்டும் கட்டு. அது எப்படியா? சொல்லிட்டு அவர் இந்த அமெரிக்கன் டிக்கெட் படம் இது பார்த்துருக்கியா? இல்ல இது ஆல்ரெடி பேட்டரி போல. இன்னைக்கு நம்ம எவ்வளவு வந்து பார்த்துருக்கியா அவனுக்குள்ள? வட கரோலினால எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள் இருக்கு. தெற்குல திறந்த வெளி விருந்து. ஓடுறா சீனி வந்துருச்சு. எங்கடா அமுஞ்சு போச்சு? இது எனக்கு புரியல. இது எதுக்குமா நண்பா இதுதாங்க ப்ராடக்ட். என்ன அது? சாப்பி சொல்லி போர்டில் எழுதி போட்டுடலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இந்த ப்ராடக்ட் ஒரு மிகப்பெரிய பேக் ஒன்று எடுக்க போகிறோம். அது வந்து ஜனாப்ல வந்து தனியாக வெளியே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பேக்காக இருக்கு, டிராவல் பேக் பெரிய லிக்கிற பேக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. அந்த பேக் சைஸை மட்டும் நீங்கள் பாருங்க, பார்த்த உடனே சிரிச்சிருவீங்க. 600 லிட்டர் பேக் நினைக்கிறேன். ஸோ இந்த பேக் இதுதான் காஸ்ட்லியா? ஆமா ரொம்ப காஸ்ட்லியான பேக். பின்னாடி மாட்டிக்கலாம்னு சொல்லி போட்டாங்க. எங்க அவரை மாட்டிக்கலாம் ப்ரோ. வரேன் மாட்டிக்கலாம் தெரியுதா? மாட்டர்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கான். கரெக்டாக இருக்கா மாட்டினாரு? அவங்க நம்மளை ஏமாத்திருக்காங்க. ஸோ இந்த பேக் ஒரு காஸ்ட். கில்லி படத்தில் தனலசி மாட்டி ஒரு பேக் குட்டி ஒன்று பேக். அந்த பேக் தெரியுதா? ஒரு ஓடிட்டு வந்து காட்டுல போகுது. எங்கடா ஓடுற? கையில பேக் நான் தூக்கிக்கிட்டு ஏன்டா அழுகுற? நான் இருக்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இந்த பேக்கோட பிரைஸ் எவ்வளோ தெரியுமா? இந்த பேக்கோட பிரைஸுக்கு நீங்க ஒரிஜினலா ஒரு பேக் பெரிய பேக்கா வாங்கிடலாம். எவ்வளோ? 550 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூவு. இருக்கிறது எங்க வைக்கிறது தெரியாமதான் இருக்கு. பெரிய பூவா இருக்கு. அதுக்கு அடுத்து பூடா. இது என்ன சொல்லுங்க? டஸ்ட்பினா? டஸ்ட்பினா டஸ்ட்பின் ஷேப்ல இருக்க ஹுமிடிஃபையர். அப்படின்னா ஏர்ல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லைன்னா இது வந்து மாய்ஸ்சர். இது இறக்கிறது எல்லாமே ஃபேக் ப்ராடக்ட்ஸ். யாரு இது உண்மையாவா இருக்கும் போது மட்டும்? இது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஊற்றணுமா? இது பண்ணினா புகையா வரும். இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்லேட். ஸ்லேட் இல்லை. ஸ்லேட்டா? ஸ்லேட். நான் ஆளுக்கு ஒன்று. ஓ மை காட். XX ஆளுக்கு ஒரு எக்ஸ். கரெக்டே வரும் சமாளிக்கலையாம இருக்கான். உனக்கு XXX. XXXா? ஆமா. நான் நம்பர் 1. வந்துட்டே இருக்கியா? ஏய் இவன் இதுடா அந்த ட்ரேடா தெரியுதா இல்லையா? அட இது எது? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அசம்பிள். இந்த மாதிரி டப்பாக வரும். நம்ம அதுக்குள்ள நம்ம எதாவது வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது. நாங்கள் உரமத்தையும் போட்டுறத நாளே நான் முடிஞ்சு வேற யாரும் தேவையில்லை. மீதிக்கிறதெல்லாம் அப்படியே ஓபன் பண்ணிடலாம். இவ்வளோ இருக்குதுங்க தம்பி, பொறுமை. அவ்வளோதான். இது என்னமோ இது என்ன இது இந்த கிச்சன்ல சுருவாங்க தான் அது. அதேதான். ஓகே வரனே, இது என்ன சொல்ல போகலாம் கரெக்டாக? பியூட்டி மேக்கப் டூல்ஸா? அப்படின்னு ஜாயின் என்னது? வரணும் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு என்னடா அது? பல்லு குத்துற குச்சி மாதிரி. அதான் அந்த மாதிரி தான் இருக்கு. பெரிய சைஸ் பல்லு குத்து குச்சி. மாட்டு ஊசி மாதிரி இருக்கு. இரும்புல பல்லு குத்து வச்சியா? இது இதுடா இந்த டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? படிச்சிருக்கியா முத? இது டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர். ஏய் இதுடா அந்த பல்லு ஆபரேஷன் பாத்துக்கிறியா? கிண்டறதா? டென்டிஸ்ட் போனா வாய் பாந்து அப்படிங்கிற எடுப்பாங்க தெரியுமா? டென்டிஸ்ட். ஆமா, கேவிட்டி க்ளீன் பண்றது. அது இல்லடா. இது காது க்ளீன் பண்றது. காது க்ளீன் பண்றது. ஆமாடா, நல்லா இருக்கு. திரும்பிட்டே இருந்ததுன்னா காதுக்குள்ள இருக்க அழுக்கா சர்றன்னு வெளியே வந்துடும். அப்படியா? ஆமா, காதுல விட்டு பாரு. இது ஓ, அது அப்புறம் அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிக்கிறதா? நல்லா இருக்கு. ஏய்
ஒரு உண்டே வரல. வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் பெருசா இருக்குது இன்னும். அதே தானே இதுவும் அதே ப்ராடக்ட் தான். அது ப்ராடக்ட் தான். கவரிங் மட்டும் வேற. கவர் மட்டும் வேற. அதே காது தான். அதே காதில் சொல்லிக்கிறது தான். ஏன் நம்ம அந்த அது போடுறா மிஸ் ஆயிருப்போம். பார்த்து ஒரே வாட்ச் நினைச்சிட்டேன். அதுக்கு அடுத்து இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம ஆஃபீஸ்க்கு. ஷூவிங் மிஷின். ஸ்விம்மிங் மிஷினா? ஷூவிங் மிஷின். ஸ்டாப்லர்ல ஆனா துணி கிழிஞ்சு போனா கிழிஞ்சு போச்சுன்னா போடுறது. அடிக்கடி நம்ம ஆஃபீஸ்ல நடக்கிறது இதுதான். யார் யாரு? ஸோ அதோட இது பேர் என்ன சொல்லுவாங்க? நீடில்ஸ், த்ரெட்ஸ், நூல், நீடில், த்ரெட்ஸ். We are in MNC company, okay? Try to speak in English. பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாப்லர் மாதிரி இருக்க ஷூவிங் மிஷின். ஸோ இதெல்லாம் நம்ம துணி தேய்க்கிற மிஷின்ரா. ஏன்டா இது வாங்கிருக்கீங்க? இதெல்லாம் இருக்கும்ல. மிஷின் ஆன் பண்ணணும்ப்பா. ஓ பேட்டரியில் ஓடக்கூடியதா? ஆமா. சாரி பேட்டரி இல்லை. மைக் தீர்ந்து போச்சு மாமே. இது என்னது? ஸோ அடுத்து அது வந்துட்டு கத்தி வச்சிருக்கீங்க. கத்தாம என்ன பண்றது? வாங்க வந்த வேலையை பண்ணிட்டு போக. என்ன கத்திய காட்டுறேன் கத்தவே மாட்டேங்கிற. எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஏன்னா ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து. பிங்க் கலர் இருக்குது. பிங்க் ருசி. என்ன ப்ரோ இது? என்னது? ஸ்நாக்ஸ் பாக்கெட் சீலர். அந்த பிளாஸ்டிக் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டு சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படியே போட்டு வேற எறும்பு எரிக்குது. ஸோ அதுக்காக வாங்கப்பட்ட பொருள் தான் இது. ஹீட் பண்ணி அதை வந்து ஒட்டைக்கும். இதுக்குள்ள பேட்டரி போட்டோம்னா இதை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நடுவில் இந்த மாதிரி கவர் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா இது நடுவில் அப்படி வச்சு இப்போ ஸ்வைன்னு இழுத்தோம்னா லாக் ஆகிடும். அதுக்கு அடுத்து இது வந்து விஷ்ணுவுக்குனே வாங்கப்பட்ட ஒரு பொருள். என்னது? ரப்பர் இல்ல. இது வந்து டீ குடிக்கும் போது நம்ம ஹீட் பட்டு கீழே போயிருதுல்ல. டீ குடிக்கும் போது ஓவர்ஃப்ளோ ஆயிருதுல்ல. ஆமா. அது ஓவர்ஃப்ளோ ஆகாம இருக்குது. டேபிள்ல வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டம்ளர்ல கம்மியா ஊத்துனாலே ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இது என்னன்னு தெரியலையா? நம்ம சின்ன வயசுல சைக்கிள்ல போட்டு ஓடுவோம் தெரியுமா? இந்த டியூப்ல சைக்கிள்ல போட்டு ஓடுவீங்களா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண 3 காருக்கு 3 நம்ம கார்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிடுவோம். பைக் யூஸ் பண்ணணும்னா பைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியன் இல்ல ப்ரோ, ரேடியம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் ஒட்டிக்கிறதுக்காக அது ஒரு 3 வெரைட்டியில் வாங்கியிருக்கு. பேக் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று வாலில் அப்படியே பச்சைக்கணும் ஃபோட்டோ ஃப்ரேமு இதெல்லாம். ஸோ அதுக்கு அதுதான் பட்டர்ஃப்ளை. என்னடா ஒரு பட்டர்ஃப்ளை தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆர்டர் போட்டீங்க? அதில் டோட்டல் கிட்டத்தட்ட 10 பட்டர்ஃப்ளை இருந்தது. 10 போட்டுருந்துச்சு. எத்தனை பீஸ்ன்னு போட்டுருந்து பார்த்தீங்களா? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஸோ பட்டர்ஃப்ளை செவத்துல ஒட்டிக்கலாங்க டிசைனிங்காக. மான் கிடைச்சிருச்சு. மான் தலை கிடைச்சிச்சுங்க. எங்க தலையோட கொம்புலாம். இதுவும் டைப் ஆஃப் போட்டுச்சு ஹேங்கிங் தான். ஸோ இதுக்குள்ளே இந்த கொம்பு போட்டு வச்சிடலாம். இப்பொழுது அப்படியா? நெக்ஸ்ட் கொம்பு கொம்பேரி பார்க்கலாம். சும்மா இருயா. அண்ணனுக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு. அதனால அண்ணன் வந்து விடைபெறுகிறார். உள்ள மூஞ்ச கட்டிட்டு போயிருங்க. பாய் சொல்லிட்டு போயிருங்க. அண்ணன் வந்து கிளைண்ட்லாம் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க கியூல. அதனால வெளியே போறாரு. அடுத்த வீடியோல அண்ணனை சந்திக்கலாம். மேபி அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வந்துருக்கலாம். அதோட வந்து வெயிட் பண்ணுங்க. அதோட நாங்கள் கொஞ்ச நேரம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? மான் தலையை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் மான் தலை. அப்பா இதை ஆணி அடிச்சு எங்கேயா மாட்டிட்டு மாட்டினதுல ஏதாவது மாட்டிக்கலாம். அப்பா ஆணியிலே மாட்டிடுவேன். ஆஹா நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடுத்து ஸ்கிராட்ச் நோட்.
இல்லை ப்ரோ பென்சில் கொடுக்க சொன்னால் அது மரக்குச்சி எடுத்து வந்துக்கிறாங்க. வாங்கப்பட்டது. என்ன ப்ரோ இது? ஓ ஓகே 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 சூப்பராக இருக்கு. வேணு இருக்கா? சூப்பராக இருக்கு ப்ரோ. வானவில் செமையாக இருக்கானா? சூப்பராக இருக்கான். செமையாக இருக்கிறான். சூப்பராக இருக்கு. ஜீனி மேங்கட்டா ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கும் தண்ணியில் கூட தெரியுமா? அதே மாதிரி இன்னொரு ப்ரெஷ் இருக்கும்போது அதுதான் இதில் வந்து ஆல்ரெடி வளைஞ்சி வச்சிருப்பாங்க, சொரணி எடுக்கணும் நம்ம. சுலபமா கொள்றது புரியுதா? இன்னொரு ரெயின் கவர். பரவாயில்ல, ஒன்றும் இதெல்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் ஆன பொருளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நக்கீன் பிக்சரா. நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம கீழே வச்சிருக்கோம்ல. ஸோ இதை வந்து நம்ம ஒட்டிட்டு ஜங்ஷன் பாக்ஸ் இதெல்லாம் ஒட்டிக்கலாம், சவுத்தில் ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக இது ஒரு மினி சீலிங் மிஷின். முன்ன பார்த்தோம்ல அதே தான். முன்ன பார்த்தது பொம்மையாட்டம் இருந்துச்சு, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக தெரியுது. பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. என்ன ப்ரோ இது? ஸோ இது எதுக்காகன்னா இதை வந்து வாலில் அப்படி ஒட்டிட்டு அதில் ஏதோ வந்து மாட்டி வச்சுக்கலாம், அந்த ஒயர்ஸ் மாட்டுறது. ப்ரோ இது ப்ரோ நம்ம இதில் இதான் ப்ரோ கேட்டுட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ரெயினில் போகும்போது போட்டுக்கிறதுக்கு. இவனை அட இந்த இது வாங்கிட்டு போகணுங்களா பாய்ஸ்லாம்? வருணா ஒரு கடை இருக்குமா? தலை திருப்பி போட்டுக்கிறேன் இந்த பக்கம். இது ஓட்டு நீ மாதிரி ஜாலியாக போயிட்டேன். இதை போட்டு போகிறதுக்கு போகாமல் வாலாய் இது கிளியுது. வாலாய் வாலாய் இதெல்லாம் வாசஸ் டிஷர்ட் மாதிரி இருக்கு. கிளிஸ்டான் அவன் கிடக்குறான். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிராயிங் போடுறோம், ஏதாவது டேபிளில் வந்து இப்படி பிடிக்கணும்னா இதை அழுத்தி டேபிளில் வச்சுக்கலாம் பிடிச்சிக்கிறதுக்காக. இல்லை நம்ம எதாவது கோல்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி வச்சுருக்கோம், டேபிள் வந்து கீழே விடக்கூடாது அப்படிங்கும்போது இதை அழுத்தி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபன்னியான வீடியோஸ், ப்ராடக்ட் அன்பாக்சிங், இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்குது அமேசான். இதை எவ்வளோ நேரம் அன்பாக்சிங் பண்ணாமல் தான் இதே மாதிரி ஃபன்னியான அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனி கலாட்டா பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.